இன்றைக்கி நம்ம சைட்டில் பிலோ கிரவுண்ட் லெவல் காலம் ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது நம்ம காலம் மாட்டி பிரித்தாச்சு எல்லா காலத்துக்கும். இப்போ ஒரு காலமும் நாங்கள் செக் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே பக்கா ஃபினிஷிங்கோட ஷைனிங்காக இருக்கான்னு. இப்போ இந்த காலம் பார்க்குறீங்க, நமக்கு கீழ்கையில் பால் இறங்காமல் ஜெல்லி போய் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன தான் வைப்ரேட் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கூட கொட்டி 2வது கூட வரத்துக்கு டிலே ஆகிடுச்சின்னா அந்த டைமில் கான்கிரீட் செட்டில்மெண்ட் ஆகிடும். அப்போது ஜெல்லி பால் இறங்குறத தடுத்துரும். அப்போ நமக்கு இந்த மாதிரி சில காலம் தான் இந்த மாதிரி ஆகும். பட் எல்லா காலமும் ஆக விட மாட்டோம். சில காலம் தான் இந்த மாதிரி நமக்கு பால் கீழே இறங்காமல் இருக்கும், அப்படி ஃபினிஷிங் வராமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளால் வாட்டர் லீக்கேஜ் உள்ளே இறங்கும். பிலோ கிரவுண்ட் லெவலில் கரையான், வாட்டர் லீக்கேஜ் நம்ம காலத்தை அஃபெக்ட் பண்ணுற ரீசனே இது ஒன்று தான். இப்போ இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த காலம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். டாக்டர் ஃபிக்ஸடுன்ற ஒரு லிக்விட் இருக்கும், அது கூட சிமெண்ட்டு அண்ட் டாக்டர் ஃபிக்ஸட் வாட்டர், இது மூணுத்தையும் கலந்து நான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஓட்டையாக சில்லியாக தெரிஞ்சது எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாட்டர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம மோல்டிங் பண்ணால் மட்டும்தான், மோல்டிங் பாக்ஸால் ஷட்டரிங் பண்ணி இந்த மாதிரி பிரித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த டிஃபெக்ட் தெரியும். அப்போ தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.